வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய அந்த கால் வலியை ஒரே இரவில் சரி செய்து கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான அந்த வாழ்க்கை நடைமுறைகளையும் கடைபிடிக்கணும் தொடர்ந்து அந்த கால்கள் வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தினசரி செயல்பாடுகளுக்கு நம்முடைய கால்கள் வலுவாக இருப்பது மிகவும் முக்கியங்க. சில வகை உடற்பயிற்சிகளும் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய உதவக்கூடிய சரியான ஊட்டச்சத்துக்களும் தசை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குங்க. மேலும் விளையாட்டுகளில் ஈடுபடும் போதும் மற்றும் உடல் பணிகள் ஈடுபடும் போதும் செயல்திறனை மேம்படுத்துறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். நீங்க உங்களுடைய கால்களை வலிமையாக வைத்துக்கொள்ள நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். அப்பதான் நீங்க நலம் பெற முடியும். ஸோ அந்த உணவுகளை விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கிரீக் யோகாட் எடுத்துக்கொள்ளும் போது கால்களை வலிமைப்படுத்திக் கொள்ள முடியும். கிரீக் யோகாட் அப்படின்றது அனைத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்களையுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகை புரோட்டீன், அந்த புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுங்க. இது வழக்கமாக இருக்கக்கூடிய யோகாட்டை காட்டிலும் கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை குறைவாக இருக்கக்கூடிய உணவு. அதனால் இது 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை அவங்க 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருந்து அந்த கார்போஹைட்ரேட்டும் சர்க்கரையும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த யோகாட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவை அந்த வயதில் அதிகப்படுத்திடும். அப்படி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் இந்த இதோடைய அந்த ஃப்ளேவர்டு வெரைட்டி நிறைய இருக்கும். அதை நீங்கள் வாங்கும்போது பெரும்பாலும் அதில் அதிக சர்க்கரை காணப்படுவதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அந்த அதிக சர்க்கரை இருக்கக்கூடிய யோகாட்டெல்லாம் தவிர்த்துட்டு அளவாக சர்க்கரை இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய நல்ல இந்த கிரீக் யோகாட்டெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதுவே உங்களுடைய கால்களை 60 வயதிலுமே வலிமைப்படுத்துவதற்கு துணை புரியுங்க. பாதாம் பருப்புகளை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது தங்களுடைய அந்த கால்களை 60 வயதிலுமே வலிமைப்படுத்திக் கொள்ள முடியும். உடலையுமே வலிமைப்படுத்தி கொள்ளலாம். அப்போ தினமும் ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு எடுத்துக்கணும். நீங்கள் சாதாரணமாக பாதாம் பருப்பை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டாலும் ஓகே தான். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு நீங்கள் வெறும் வயிற்றில் அந்த பாதாம் பருப்பை சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே அதுவுமே விரைவாக உங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை உறிந்து கால்களை வலிமைப்படுத்தும். உடலையும் இதயத்தையும் கூட உங்களுக்கு வலிமைப்படுத்துங்க. 60 வயதிலுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதாம் பருப்புகளில் புரோட்டீன், அந்த புரதம், பாலிஃபினால்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது உங்களுடைய கால்களை வலிமையாக்குங்க. இது மற்ற புரதங்களோடு இணைந்து தசை மீட்சிக்கு, அதாவது மசில் ரெக்கவரி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நீங்கள் பாதாம் ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கணும். சில பேர் 3லிருந்து 5 பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. சில பேர் 5லிருந்து 8 பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. சில பேர் 10லிருந்து 12 பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுகள் அப்படின்றது அது உங்களுடைய உடலமைப்பை பொறுத்து மாறுபடும். ஸோ ஆவரேஜாக நீங்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிலுமே கால்களை வலிமைப்படுத்திக் கொள்ளலாம். கோழி நெஞ்சுக்கறி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது கால்களை வலிமைப்படுத்திக்கலாம். கோழியினுடைய நெஞ்சு பகுதியானது அதிக புரோட்டீன், அதாவது புரதம் மற்றும் குறைந்த கலோரிகள் கொண்டிருக்கக்கூடிய உணவாக இருக்குங்க. ஸோ இது பாடி பில்டர்களுக்கெல்லாம் பல நன்மைகளை வழங்கும். அதனால தான் அவங்க அந்த கால்களை வலிமையாக வைக்கிறதுக்கு இந்த பாடி பில்டர்ஸ்க்கு இந்த கோழி இறைச்சி, கோழி நெஞ்சுக்கறி ஹெல்ப் பண்ணும். அதோட உடல் அமைப்பை லீனாக பராமரிக்கிறதுக்குமே இது ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இதனால தான் இது உங்களுடைய கால்களை ரொம்ப ரொம்ப வலிமைப்படுத்தும். இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டாங்கன்னா அது உங்களுடைய செரிமான மண்டலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 50-60 வயது ஏற்படும் போது செரிமான மண்டலம் தன்னுடைய அந்த கட்டுப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துரும். அவங்களுக்கு டைஜஷனே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். வீக்லி 1 டைம்ஸ், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கோழி நெஞ்சுக்கறி எடுத்து நீங்கள் சமைச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய கால்களை 60 வயதிலுமே வலிமைப்படுத்தும். உங்களுடைய உடலமைப்பையுமே லீனாக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டோஃபு 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கால்களை வலிமைப்படுத்திக்கலாம். டோஃபு அப்படின்றது ஒரு சோயா சார்ந்த புரதம் மூலம்ங்க. மேலும் இது ஒரு தாவர அடிப்படையிலான டயட் உணவு. நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பல உணவுகளில் இறைச்சி மற்றும் கோழிக்கு பதிலாக சிறந்த ஆரோக்கிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய டோஃபு நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இது கால்களை உங்களுக்கு வலிமையாக்குறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். இப்போ நீங்கள் டோஃபு மசித்து அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் டோஃபு அந்த உங்களுடைய மசாலா பொருட்களோடு இணைத்தும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சமையலில் நீங்கள் டோஃபு எப்படி வேணாலும் சேர்க்கலாம். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா டோஃபு யார் எடுத்துக்கோங்கன்னா இப்போ இந்த வெஜ்ஜு எடுத்துக்கொள்ளும் போது ப்ரோட்டீன் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டோஃபு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வகைகள் இருக்கீங்கன்னா நீங்கள் அதாவது நீங்கள் சைவம் எடுத்துக்கொள்ளும் போதே புரதம் உங்களுக்கு எடுக்கணும், கால்களை வலிமைப்படுத்திங்கன்னா டோஃபு எடுத்துக்கொள்ளும் போது கால்களை வலிமைப்படுத்திக் கொள்ளலாம். குயினோவா எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது கால்களை வலிமைப்படுத்திக் கொள்ள முடியும். குயினோவா அப்படின்றது ஒரு முழுமையான தாவர அடிப்படையிலான புரத வகை. இது மேலை நாடுகளில் அதிகம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தானிய வகைங்க. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா
அத்தியாவசிய அமினோ அமிலங்களை கொண்டிருக்கு. இது கால்களை வலிமையாக்குவதற்கு தேவையான மற்றும் தசை மீட்புக்கு தேவையான புரதம் மற்றும் எனர்ஜியை வந்து நமக்கு வந்து வழங்குதுங்க. அதனால குயினோவாவை நம்ம வந்து எடுத்துக்கணும். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் இந்த மாதிரி நிறைய முழு தானியங்களோட அந்த குயினோவை வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய கால்களை வந்து 60 வயதிலுமே வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். பீன்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிலுமே கால்கள் நமக்கு வலிமையாக இருக்கும். தாவர அடிப்படையிலான புரதம் மூலமாக பீன்ஸ் இருக்குங்க. பீன்ஸ்ல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் மெக்னீசியம் அதிகமாக இருக்கு. இது தசை செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் பீன்ஸை வந்து முழு கோதுமை அரிசி, முழு பாஸ்தா அல்லது சோளம் போன்ற தானியங்களோட நீங்க சேர்த்து கொள்ளும்போது அது தசை வளர்ச்சிக்கு அவசியமான அதிக அளவு மற்றும் உயர்தர அமினோ அமிலங்களை உங்களுடைய உடலுக்கு வந்து வழங்குங்க. ஸோ பீன்ஸையுமே 60 வயதிற்கு மேற்பட்ட எடுத்துக்கொள்ளும் போது அந்த கால்களை வந்து வலிமைப்படுத்திக் கொள்ள முடியும், உடலையுமே வந்து பலப்படுத்திக் கொள்ள முடியும். உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கால்களில் அந்த 60 வயதிலுமே உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்கள் வந்து வலிமைப்படுத்தும். பொதுவாகவே மீன்களை வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் வாரத்திற்கு 2 முறை எடுத்துக்கொள்ளணும். அது உங்களுடைய உடல் நலத்தையும் மேம்படுத்துங்க. இப்போ ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய ரத்தக்கட்டுகள் மற்றும் சீரான ரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மிகவும் அவசியம். இதனால ரத்த ஓட்டம் நமக்கு வந்து சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும்போது கால்களில் ரத்த ஓட்டம் பாயும் போது அது கால்களை வலிமைப்படுத்தும். இதனால தான் அவங்களுடைய கால்களை வந்து பேலன்ஸ் தடுமாறாமல் பராமரிக்கிறதுக்கெல்லாம் மீன்கள் எடுத்துக்கணும். நிறைய ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருந்திருக்கக்கூடிய மீன்கள் எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வஞ்சரம் மீன், காணாங்கெழுத்து மீன், சூறை மீன், நன்னீர் மீன் போன்ற மீன்கள் எல்லாமே அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் காணப்படுது. அதிக எண்ணெயெல்லாம் சேர்த்து மீன்களை சமைக்காம அளவாக எண்ணெய் சேர்த்து வாரத்தில் 2 தடவை 2 நாட்கள் நீங்கள் வந்து மீன்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால்களை 60 வயதிலுமே வலிமைப்படுத்தும். சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கால்களை வந்து 60 வயதிலுமே வலிமைப்படுத்திக் கொள்ளலாம். அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டுகளை தராமல் நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமான தாதுக்கள் மற்றும் விட்டமின்களை வழங்குவதில் சிட்ரிக் அமிலம் வந்து சிறந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரத்தக்கட்டுகளை வந்து அழுத்து சீரான ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. ஆரஞ்சு, திராட்சை மற்றும் எலுமிச்சை போன்ற பழங்களில் சிட்ரிக் அமிலம் வந்து காணப்படுதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரஸ் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய அந்த கால்களை வந்து நீங்கள் 60 வயதிலுமே வலிமை பெற வைத்துக் கொள்ள முடியும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா 60 வயதிலுமே கால்களை வலிமைப்பட வைத்துக் கொள்ளலாம். நமது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நட்ஸ் வகைகள் வந்து முக்கிய பங்கு வகிக்குங்க. இதில் மெக்னீசியம், பொட்டாசியம், ஆர்கினின் போன்ற ஆல்கினின், கால்சியம் போன்ற சத்துக்கள்லாம் ஏராளமான இருக்கு. ஆர்கினின் சத்தானது நைட்ரிக் அமிலத்தை உருவாக்குவதன் மூலமாக ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு நமது ரத்த ஓட்டத்தை வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் சீராக நடைபெறுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. வால்நட்டு, ஹேசல் நட்டு, முந்திரி பருப்பு மற்றும் பாதாம் பருப்பு போன்ற இந்த மாதிரி நட்ஸ் வகைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய ஆர்கினின் உட்பட பல ஊட்டச்சத்துக்கள் வந்து காணப்படுதுங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே உங்களுடைய அந்த கால்களை வந்து 60 வயதிலுமே வலிமைப்படுத்தும். அப்போ விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகள், அதாவது விதைகள் மற்றும் நட்ஸ் வந்து நீங்கள் தினமும் கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளலாம். வெங்காயம் மற்றும் பூண்டு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டான லெவலில் இருக்கிறதால பிபி ப்ராப்ளம், இதயம் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. அதோட கால்களையுமே நீங்கள் வந்து வலிமைப்படுத்திக் கொள்ளலாம். இப்போ நமது ரத்த அழுத்தம் மற்றும் இதய ஆரோக்கியம் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படாமல் இருந்தால் தான் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போகும். அதனால் இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இது ரெண்டுமே நீங்கள் பராமரிக்கணும்னா வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பூண்டில் காணப்படக்கூடிய சல்ஃபர் வந்து நமது ரத்த அழுத்தத்தை குறைத்து ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் அடைய செய்வதன் மூலமாக சீரான ரத்த ஓட்டத்தை நமக்கு வந்து கொடுக்குது. மேலும் வெங்காயத்தில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் நேரடியாக ரத்த ஓட்டத்துக்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போ நம்ம தொடர்ந்து வெங்காயம் மற்றும் பூண்டையும் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கால்களை நம்ம வந்து வலிமை பெற வைத்துக் கொள்ள முடியும். ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் கரெக்டான லெவலில் இருக்கும். இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா கை கால்கள் வலி இது மாதிரி எதுவுமே இல்லாமல் 60 வயதில் உங்களுடைய உடல்களையே பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக கை கால்கள் வந்து வலிமையாகவே இருக்கும். எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.